இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. ஐப்பசி மாதம் அப்படின்னாலே அடைமழை மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐப்பசி மாதத்திலே துலா மாதம் என்ற ஒரு குறிப்பு உண்டு. துலா ராசிக்குள்ளர சூரிய பகவான் உள்ள வருவார். முக்கியமாக காவிரியிலே நீராடுவது ரொம்ப முக்கியமான பலன்களை தரும். அப்படிங்கிறனால துலா முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடமுழுக்கு அப்படிங்கிற கடைசி நாளில் கடைமுழு வரைக்கும் நடக்கும். இந்த துலா மாதத்தில் மாயவரம் என்ற தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல காவிரியிலே நீராடுவது நிறைய புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வருஷ ருதௌ அப்படின்னு சொல்லுவோம். மழைக்காலங்கள் உண்டாகக்கூடிய விஷயங்களில் நமக்கு சூரியன் மறைந்து விடுவார். மறைந்து விடுவார்னா மேக மூட்டங்களினாலே மறைந்து விடுவார். நீச்சம் அப்படிங்கிற இடத்துல போயிடுவார். சூரியனுடைய வெப்பம் தெரியாது. அதனால் குளிர்ச்சி ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை வர ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட இந்த துலாம் மாதத்திலே, ஐப்பசி மாதத்திலே பலன்கள் அப்படின்னு எங்கே பார்த்தோம்னா, இப்போ தான் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடகடன் ஏற ஆரம்பிக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும். சமீப காலமாக நம்ம பார்த்துட்ருக்கிறதுல தங்கம் வெள்ளி என்ற ஆபரணங்கள்லாம் விலை உயர்ந்து கொண்டு போகிறது இல்லையா? இது இந்த ஐப்பசி மாதத்திலும் விலை உயரும், மிடில் வரைக்கும். அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிக்கும். காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் குறையும். சார் மழை நேரத்தில் எப்படி சார் காய்கறி விலையெல்லாம் குறையும்னா, அபிவிருத்தமான விளைச்சல் வந்துடுதுன்ற ஒரு காரணத்தினால விளைச்சலை எடுத்து கொஞ்சம் குறையும். மாத கடைசியில் கொஞ்சம் விலையாக ஏற்ற இறக்கங்கள் மாற்றம் உண்டு. தங்கத்தின் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த மாதத்திலே முக்கியமாக சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதம் பிறக்கும்போதே சனி பிரதோஷம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். 20ஆம் தேதி தீபாவளி. அதுக்கு முன்னாடி 19ஆம் தேதி தனத்ரயோதசி அப்படிங்கிற நாள் ரொம்ப முக்கியமான நாள். அன்றைக்கு தங்கம் வாங்குவது இரட்டிப்பு பலனை தரும்னு இருக்குது. அதுபோல் 21ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி தர்ப்பணங்கள் செய்வதனாலே வரக்கூடிய பலன்களை பெறலாம். சூரனை வதம் செய்த நிகழ்வானது 27 அக்டோபர் அன்று நடக்கக்கூடியது. சூரசம்ஹாரம். முருகனை மனதால் நினைந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். தென்காசியில் இருக்கக்கூடிய ஆயக்குடி அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா வெற்றினக்கொடிக்கால்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் வெற்று இலையே வேல் மாதிரி இருக்குவதனாலே அவர்கள் எல்லாரும் முருகனையே தான் முழுவதாக நம்பியிருப்பார்கள். இந்த சூரசம்ஹாரத்திலே அவர்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சப்பரங்களும் அந்த தேரோ கண்கொள்ளா காட்சியாக அமையும். 4ஆம் தேதி நவம்பர் அன்று பௌர்ணமி. அன்றைக்கு பௌம அஸ்வினி அப்படிங்கிற விஷயம் வரும். சந்திரனின் ஜெயந்தி அப்படிங்கிறது சந்திரனுடைய பிறந்த நாள். இந்த பௌம அஸ்வினி அப்படிங்கிறதுனால கடனை அடைக்கலாம். கடனெல்லாம் தீர்ந்து போயிடும். மலை போல் இருக்கக்கூடிய கடன் அடைவதற்கு ஒரு நல்ல உபாயமான நாள் அது. 5ஆம் தேதி பௌர்ணமியோட கண்டினியூஷன் இருக்கும். அன்றைக்கு அன்னாபிஷேகம்னு சொல்லி நம்ம படைக்கக்கூடிய இறைவனுக்கு சாதத்தினாலே காய்கறியினாலே அலங்காரங்கள் செய்து அழகு பார்ப்போம் அப்படிங்கிறதும். 12ஆம் தேதி நவம்பர் அன்றைக்கு கால பைரவ அஷ்டமி என்கிற ஒரு நல்ல நாளும் உண்டு. 16ஆம் தேதி நவம்பர் அன்று கடைமுகம் என்கிற கடைசி துலாஸ்தானத்தை பண்ணுறவங்க மறுநாள் முடன் முழுக்குன்னு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இந்த ஐப்பசி மாதம் தொடக்கம் முதல் இறுதி வரை நிறைய நல்ல நல்ல விஷயங்களும். அதில் தீபாவளி பண்டிகை 20ஆம் தேதி இருக்குது. சந்தோஷமான தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் உங்களை
ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று காண அழைக்கிறேன். வாருங்கள். வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்திற்கு கடகராசிக்குள்ளார குரு பெயரக்கூடிய மாதம், அதுபோல் உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்துக்கு துலாம் என்கிற இடத்துக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. முக்கியமான இந்த நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையிலே சில மாற்றங்களை ஏற்படுத்தும். 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல, சுகம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் என்ற வெப்பக்கதிர் விழுவதனாலே சுகங்கள் பாதிப்பதற்கான வாய்ப்புகள், முக்கியமாக மருத்துவ செலவுகள், ஜுரம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களும் உண்டாகக்கூடிய ஒரு இன்டிமேஷன் தெரியுது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகள் உடம்பில் கொஞ்சம் மாற்றங்கள் இந்த விஷயங்களில் இருந்ததுன்னா உடனே அட்டன் பண்ணிவிடுங்க. குரு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளே போகிறதுனால இந்த மாதம் பண வரவுக்கு பிரச்சனை இல்லாத மாதமாக மாறுகிறது. குருவின் பார்வை உங்கள் ராசியின் 6ஆம் இடத்திலும் விழுவதனாலே பணத்திலே கொடுத்த பணம் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம கடன் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதுபோல் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கான பணம் வரணும் இல்லையா, அது இங்கே வந்துடும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்துடும். மருத்துவ செலவுகளையும் கொஞ்சம் குறைப்பதற்கு குருவின் அனுகிரகம் உண்டாகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாக அமைவதற்கு வாய்ப்புகளும், வெற்றிகளும், போட்டித் தேர்வுகளும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைவதும் இந்த மாதத்திலே கூடுதல் சிறப்பாக இருக்கிறது. மகர ராசியை குரு பகவான் பார்ப்பது உங்கள் ராசியின் 8ஆம் இடம். அதனாலே தேவையற்ற பயங்கள் மனதில் இருந்தால் அந்த பயங்களை என்ன பயம்னு ஆராயணும். அந்த ஆராய்ந்த தெளிவான சிந்தனைக்கு பிறகு நீங்கள் அதனுடைய ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். வித் எக்ஸ்பர்ட்ஸ் கவர்னன்ஸ், யாரெல்லாம் அனுபவசாலிகளோ அவர்களுடைய உதவியுடன் இதற்கான வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். இந்த தேவையற்ற பயம், தேவையான பயம் பிரிச்சிட முடியும். அப்படி ஒரு காரியத்தை நீங்கள் இந்த மாதம் செய்தே ஆக வேண்டும். எல்லாத்துக்கும் பயப்படுறது அப்படின்னு இல்லாமல் இதுக்கு தான் பயப்படுவேன், இதுக்கு பயப்பட மாட்டேன். திடீர்னு உடம்பு முடியலைங்க, என்னன்னு தெரிலங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், இது பார்த்தேன், எம்ஆர்ஐ பார்த்தேன், ஏகப்பட்ட செலவு வச்சுட்டான், ஆனாலும் பாருங்கள் ரிசல்ட் ஒன்றும் வரல அப்படின்லாம் குழப்பமான ஒரு சூழ்நிலைலாம் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குரு தன் பார்வையால் மீன ராசியை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற பார்வை அங்கே சனி பகவானும் இருப்பதனாலே வேலையிலே இடம் பெயர்ச்சிகளும் மாற்றங்களும் உண்டாகும். வேலையற்ற அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் அதனாலே லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தாமதமாக இருந்தாலும் நடக்கும். குழந்தைகள் வழியிலே நீங்கள் நினைத்தபடி அவர்கள் கல்வி திறன்கள்லாம் வெளிப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. படிப்புக்கு முதலிடம் அப்படிங்கிற மாதிரி முதலிடம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. கடன் சுமை எளிதாகும். குடும்பத்திலே பண வரவு அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கண்ணில் தெரியும். கலர் ஆஃப் மணின்னு சொல்லுவோம், அப்படி கலர் தெரியும். பணம் வருவதற்கான வாய்ப்புகள், தொழிலிலே இருந்த பயம் விலகும், லாபம் பெருகும். டெய்லி ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னவங்களுக்கு ஏதோ ஒரு வியாபாரம்னு ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது சார், பரவாயில்ல சார், இப்போ ஏதோ முன்னைக்கு இல்லை இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இந்த சூரியனின் எஃபெக்டும் கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் காசு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. யூகம், வர்த்தகம், தொழில் விருத்தி, இது மூன்றுமே நன்றாக இருக்கும். அதனால் மாற்றி யோசிக்கிற திறன்மைகள் உண்டாகும். அதிலே முதன்மைத்தன்மை பெற வேண்டிய எண்ணங்கள் அழகாக வந்து நிற்கும். அதனால் தைரியமாக காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதத்தில் முக்கியமாக மனதிலே நிறைய திரை போட்டார் போல் குழப்பங்கள் வரும். அந்த திரை போட்டாமல் குழப்பங்கள் என்ன, உங்களை பற்றின முதன்மைத்தன்மை மனதில் இருக்காது போயிடும்.
அதனால் நிறைய குழப்பங்கள் வருவோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல நான் யார் அப்படின்னு தெளிவு, முதல்ல அந்த தெளிவை கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஹூ அம் ஐ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா ரமண மகரிஷி. அந்த மாதிரி நம்ம யார், நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அப்ரோச் பண்ணால் லாபம் கிடைக்கும்னு நீங்களே செல்ஃப் அனலைசஸ் பண்ணுங்கள். பண்ணினீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 4ஆம் இடத்துக்காரர் நீங்கள். மண் மனை வாகன யோகங்கள் என்கிற இடத்தின் ஒரு ராஜா. இந்த இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்திலே குருவின் அதிசாரம் என்கிற ஒன்றும், கன்னிராசிக்குள்ளே இருந்த இந்த சூரியனின் பிரயாணம் துலாம் என்கிற ராசிக்குள்ளே செல்கிறது. துலாம் ராசி உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 4ஆம் இடத்திலே அமர்கிறார். அங்கே எகேன் மண்மனை வாகன யோகம் இருக்கிற இடத்துக்கு போகிறார். அதனாலே சுகங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சுகஸ்தானம் எப்படியான எல்லாத்திலையும் முதன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரும். செய்கிற காரியங்கள் எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சிடணும் அப்படிங்கிற திறமை. யார் சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர். அப்படி யார் என்ன சொன்னாலும் அதை மனசில் வாங்கிட்டு அதில் எது ரியல் எது போலின்னு கண்டுபிடிச்சி ரியல் ஆனது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிறத வச்சுக்கிட்டு நீங்கள் நடத்தக்கூடிய கெப்பாசிட்டியும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில். அதனால் அந்த இடத்துல நல்லா இருக்குது சார் வாங்கிக்கோங்க, இங்கே வாங்கி போட்டிங்கன்னா அந்த மனையெல்லாம் கிடுகிடுன்னு ஏறி போடும் அப்படின்லாம் உங்களை சொல்லி டெம்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒர்க்கபிள் ஆகுமா, டேலாக போகுமா, அவன் சொல்கிற மாதிரி வாடகைலாம் வருமா அப்படின்லாம் நிறைய யோசிச்சுட்டு முதலீடு செய்யுங்க. அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு அடுத்தவன் பின்னாடி நீங்கள் பின்னாடி அவங்க பின்னாடி போனீங்கன்னா அப்படியே நம்ம போக்கு மாறிடும். அதனால் கொஞ்சம் தெளிந்த ஆலோசனைக்கு பின் செய்வது நல்லது அப்படிங்கிறது நல்லா மனசில் வாங்கிக்கோங்க. மனசில் சின்ன பிரச்சனை தான் இருக்கும், நீங்களே ஊதி பெருசாகிக்கிடக்கூடாது. அதனால் பிரச்சனையை அப்படியே அமுக்கமாக நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு போயிடுங்க. வீட்டில் பிள்ளைகள் வழியில் சில செலவுகள் உண்டாகும், அவங்க செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள். பிள்ளைகளுக்கான கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு. அதுபோல் கலத்தரத்தினுடைய சுகங்கள் உண்டாகக்கூடிய மாதம் இந்த மாதம். ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லறத்தில் உண்டு. உங்கள் வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கா அப்படின்னா அந்த மரியாதையை கொடுப்பார். தந்தையின் வழியிலே ஆசீர்வாதம் உண்டு உங்களுக்கு. தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு பலன்களாக மாறுவதற்கு வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இது. அதனால் எவ்வளோ தூரம் துர்க்கை வழிபாடு, எவ்வளவு தூரம் காளி வழிபாடு, எவ்வளவு தூரம் பைரவர் வழிபாடு இதெல்லாம் செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு லாபம் மல்டிஃபோல்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அவசியம் இருக்கிறது. இந்த மாதத்தில் அன்னாபிஷேகம்னு சொல்லுவான். சாதத்தினால சிவனுக்கு நல்ல அபிஷேகம் பண்ணி அவரை நல்லா காப்பு பண்ணியிருப்பாங்க. அதில் காய்கறியெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. இந்த ஒரு சூழ்நிலையை நீங்கள் நேரில் பார்த்து அவரிடம் வணங்கி ஆசைகளை பெற்று வர வேண்டும். இது எவ்வளோ தூரம் நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும்னு மனசில் எண்ணம் போட்டிங்களோ அது எல்லாத்தையும் பெனிஃபிட்டாக மாற்றணும் இல்லைங்களா. முக்கியமாக மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, எழுத்துலகில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றிகள் வேண்டும் என்ற எண்ணம். அந்த வெற்றி எப்படி வரணும்? இப்படி தான் வரும். நீங்கள் எவ்வளோ தூரம் அர்ப்பணம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசிப்ரோகேஷனாக அவர்களுடைய வெற்றியும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தெரியாது. இப்படி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை கடகராசிக்கு கொடுக்க இருக்கிறார் இந்த சூரியனும் குருவும்
துலா மாதமான இந்த ஐப்பசி மாதத்தில் சனியின் தாக்கம் கொஞ்சம் குறையும். சனி பகவான் வக்கரகதியில் இருக்கக்கூடியவரை இந்த குரு பார்ப்பதனாலே சனியின் தாக்கம் குறைவது அப்படிங்கிறதுனால உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானமான ரிஷபராசியே இந்த சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த தாக்கத்தை குருவின் பார்வை குறைத்து விடுது. லாபம் பெருகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு, சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்கிலிருந்து நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. அதிலேருந்து கொஞ்சம் விடுதலை அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் காணலாம். அதனால் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.